Hi friends, welcome back to my channel Learn MS Excel in Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பை சார்ட் ரொம்ப சிம்பிளாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ வந்து எப்படி பை சார்ட் போடுறது சிம்பிளாக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன், நம்ம கிரிக்கெட் பிளேயர் பேட்ஸ்மேனோட ரன் வந்து நான் எடுத்திருக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தரோட ரன் வந்து 2019 அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டோட்டல் ரன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் எடுத்திருக்கிறேன். இது வந்து எதுவும் அக்யூரேட் டேட்டா அந்த மாதிரி எதுவும் சரியான தகவலாம் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு சிம்பிளாக ஒரு டேட்டா நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இது வந்து இன்சர்ட் டேப் இருக்கும். இந்த இன்சர்ட் டேப் கிளிக் பண்ணால் ஹோம் பட்டன் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும். இது பக்கத்தில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாங்காக ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். பிளாங்க் சேட் ஒன்று வரும். ஸோ இந்த சேட்டில் தான் வந்து நம்ம எப்படி இந்த டீட்டெயிலை நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேட் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பாப்பப் ஒன்று வரும். இங்கே வந்து செலக்ட் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா ரேஞ்சை வந்து டேட்டா சோர்ஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பாப்பப் சின்னதாக வரும். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ரேஞ்ச் வேணும். ஸோ நம்ம மொத்த பிளேயரோட டோட்டல் ஸ்கோர் நம்ம எடுக்க போகிறோம். ஒவ்வொரு பிளேயராக நீங்கள் இந்த காலம் எதுலேருந்து எந்த காலம் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து இங்கே பை சேட்டாக வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். கொடுத்துட்டு இது ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் பாருங்கள் இந்த சேட் வந்து இது ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து டேட்டா எதுவுமே கிடையாது. ஒரு பிளாங்க்கு ஒரு பிளைனாக வந்து ஒரு சேட் ஓப்பன் ஆயிருக்கு. டைட்டில் கிடையாது, கீழே பேர் கிடையாது, என்ன வேல்யூ எவ்வளோ ஸ்கோர் பண்ணி எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா சேட்டோட டைட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்று வந்து பேட்ஸ்மேன். இது நீங்கள் இந்த இடத்துல சீரியஸ் நேம் வந்து நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணாலும் வந்துருச்சுங்களா? இல்லை எனக்கு இது வேண்டாம், நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கொடுங்க. நம்ம என்ன போகிறோம், டோட்டல் ரன் இன் 2019 இதை செலக்ட் பண்ண போகிறோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. மேலே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து எப்படி டைட்டிலை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சார்ட்டுக்கு தகுந்த டைட்டில் மட்டும் தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கீழே பாருங்கள் 1 2 3 4 5 அதாவது நம்பர் வருது. மொத்தம் வந்து இங்கே 5 பிளேயர் இருக்கிறாங்க. ஸோ இந்த 5 பிளேயரோட நேம் நம்ம இந்த சேட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டேட்டா வந்து ஹரிசாண்டல் கேட்டகரிஸில் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த எடிட் கிளிக் பண்ணிவிட்டு இது ஆக்சஸ் லேபிள் ரேஞ்ச் சச்சின் டெண்டுல்கர்லேருந்து பிரைன் லாரா வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இந்த பட்டனும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இவ்வளோதாங்க. சிம்பிளாக வந்து எப்படி ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த சார்ட்டை வந்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டேட்டா உங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை வந்து நான் ஒரு 2-3 ஸ்டெப் நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இப்போ இந்த பை சார்ட்டில் நமக்கு பிளாங்காக வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. ஆனால் எங்கேயுமே வந்து டேட்டா இல்லை. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து இந்த ப்ளூ, அதுக்கடுத்து ராகுல் டிராவிட் வந்து இந்த ஆரஞ்சு, அதுக்கடுத்து அரவிந்த் டி செல்வா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் எடுத்திருக்காங்க. ரிக்கி பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், பிரைன் லாரா லைட் ப்ளூ எடுத்திருக்காங்க. ஸோ யார் யாரது எவ்வளோ ஸ்கோர் அப்படிங்கிறது நமக்கு இந்த சேட்டில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டேட்டா லேபிள். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அவங்களோட டோட்டல் ரன்னு இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்த சேட் வந்து உங்களுக்கு வேண்டாம், வேறு ஏதாவது நீங்கள் மாடல் மாற்றணும் அப்படின்னா மேலே பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே டேட்டா லேபிள் வேண்டாம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டேட்டா லேபிள் போயிடும். ஸோ டேட்டா லேபிள் கொடுத்தீங்கன்னா டேட்டா லேபிள் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே எலிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்று வந்து இந்த ஹெட்டிங் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா இதை கொடுத்தீங்கன்னா ஹெட்டிங் போயிடும். ஹெட்டிங் வேணும்னா எபோ ஹெட்டிங், எபோ சார்ட்லோட மேலே வந்து இந்த டைட்டில் வந்து வர மாதிரி. அதே மாதிரி டேட்டா லேபிள் எங்கே வரணும், உங்களுக்கு உள்ளே வரணுமா, கார்னரில் வரணுமா, இல்லை பாக்ஸ் அவுட்டரில் வரணுமா, இல்லை இந்த மாதிரி சைடில் ஒரு ஏரோ கீ மாதிரி சின்ன பாக்ஸ் மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு எப்படி ரெக்குவயர்மெண்ட்டோ நீங்கள் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கலர் சேஞ்ச் பண்ணுறது. சேட்டோட கலர் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குது, எது ரெக்குவயர்மெண்ட்டோ நீங்கள் அது வந்து இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் இந்த கலர். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃபார்மேட் போனீங்கன்னா இந்த சேட்டோட ஃபார்மேட்டிங்கும் நீங்கள் நிறைய மாற்றலாம். இங்கே வேணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு பேக்ரவுண்டில் வேறு ஏதாவது வேணும், ப்ளைனாக வேணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் சேட் மட்டும் தெரியும், பிளாக்ல, புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் எல்லாமே நம்ம வைக்கிறது நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து பேக்கில் ப்ளூ ஒயிட் என்ன கலர் இருக்கோ அது வந்து நீங்கள் தீம் நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம் இதில்.
ஓகேங்களா? அதே மாதிரி ஷேப் என்ன ஷேப்பில் வேணும், இது எல்லாமே வந்து எல்லாமே டிசைன் உங்களோட டிசைனை போட்டுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதாங்க சிம்பிளாக வந்து ஒரு பை சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ ரிலேட்டடாக இல்லை இந்த பை சார்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.